ஹாய், வெல்கம் டு Enphase. இந்த செஷன்ல IQ Relayவோட ஃபீச்சர்ஸ், இன்ஸ்டலேஷன் மற்றும் கமிஷன் கைட்லைன்ஸ் பத்தி பார்ப்போம். IQ Relay ஒரு கிரிட் மானிட்டரிங் மற்றும் டிஸ்கனெக்ஷன் டிவைஸாக ஒர்க் ஆகும். இதுல பில்ட்-இன் ஃபேஸ் கப்ளர் இருக்கும். அது பவர் லைன் கம்யூனிகேஷன் சிக்னலை எல்லா ஃபேஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். IQ Relay வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீக்வன்சில அப்நார்மாலிட்டி இருந்தால், கிரிட்ல மெயின் லாஸ் ஆனால், இல்ல கிரிட்ல ரெகுலேஷனுக்கு பொருந்திய மாதிரி சிஸ்டம் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆனால், IQ சீரிஸ் மெயின் இன்வெர்டர் சிஸ்டமை கிரிட்ல இருந்து பிசிக்கலாக டிஸ்கனெக்ட் பண்ணும். வேலிட் கிரிட் கனெக்ஷன் திரும்பி வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி அது டிஸ்கனெக்ட் ஆகும். IQ Relayவை இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸி. இது DIN ரயில்ல மவுண்ட் பண்ணலாம். இதை 20 ஆம்ப்ஸ் வரைக்கும் ஒரு பிரான்ச்சுக்கு கனெக்ட் பண்ண முடியும். போத் சிங்கிள் ஃபேஸும் 3 ஃபேஸும் IQ சீரிஸ் மைக்ரோ இன்வெர்டர் சிஸ்டமோட நாம பார்க்கலாம். மேல PV டெர்மினல் இருக்கும். அங்க சோலார் கனெக்ஷன் கனெக்ட் செய்யப்படும். அதே மாதிரி கீழே கிரிட் டெர்மினல் இருக்கும். அங்க கிரிட் ரெஃபரன்ஸ் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணுவோம். டிவைஸ்ல இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். LEDs IQ Relayவோட ஃபங்க்ஷனிங்க காட்டும். வோல்டேஜ் LEDs V1, V2, V3 வோல்டேஜ் ஸ்டேட்டஸை காட்டும். மேல இருக்கிற LED ஃப்ரீக்வன்சி ஸ்டேட்டஸை காட்டும். IQ Relay ஒரு IP20 டிவைஸ். இத IP54 இல்ல அதை விட பெட்டரான என்க்ளோசருக்குள்ள வச்சுக்கணும். என்க்ளோசர் டைரக்ட் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. இது ஒரு நிழல் இருக்கிற இடத்துல வச்சுக்கணும். இப்போ IQ Relayய சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்காக கான்ஃபிகர் செய்யற மாதிரி காட்டுவோம். முதல்ல IQ Relayக்கு பவர் சப்ளை ஆன் பண்ணணும். LED ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டெஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. ஃபேஸ் வோல்டேஜ் இண்டிகேட்டர் V1, V2, V3யும் ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர் ஹர்ட்ஸும் சிவப்பு கலருக்கு மாறும். ரிலே ஒரு கிளிக் சவுண்ட் கொடுக்கும். 6 செகண்டுக்கு அப்புறம் ஃபேஸ் வோல்டேஜ் LEDs சிவப்பு கலருக்கு ஃபிளாஷ் ஆகும். ஃபிளாஷ் ஆகுற சிவப்பு LEDஸோட கவுண்ட் அது எத்தனை ஃபேஸ்னு காட்டும். 3, 2, 1 இப்படி LED ஃபிளாஷ் ஆகுற சீக்வென்ஸ் ரிப்பீட் ஆகும். சரியான ஃபேஸ் கவுண்ட் ஃபிளாஷ் ஆகும்போது டெஸ்ட் பட்டனை விடுங்க. இப்போ நாம IQ Relayய சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்காக கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ 3 ஃபேஸ் சிஸ்டம்காக IQ Relay கான்ஃபிகரேஷனை பார்ப்போம். 3 ஃபேஸ் சிஸ்டம்காக 3 ஃபேஸ் டெர்மினல்ஸ்க்கும் பவர் சப்ளை கொடுக்கணும். PV சைடும் கிரிட் சைடும். டிஃபால்ட்டா IQ Relay 3 ஃபேஸுக்கு கான்ஃபிகர் பண்ணிருக்கும். IQ Relayக்கு பவர் சப்ளை டர்ன் ஆன் பண்ணுங்க. LED ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லா வோல்டேஜ் LEDs V1, V2, V3யும் ஃப்ரீக்வன்சி ஹர்ட்ஸும் கிரீன் ஆகும். இப்போ IQ Relay 3 ஃபேஸ் சிஸ்டம்காக கான்ஃபிகர் ஆகிட்டது.